வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு கிரைம் காமெடி படம்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் திருடனா இருப்பாரு. இவருக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 5 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பேங்கை ராபரி பண்ணணும்ன்ற மாதிரி உள்ள நுழையிறாங்க. அப்படி உள்ள நுழைஞ்சவங்க தேவையில்லாம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. உள்ள இருக்க பணத்தை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க. அந்த ஐடியாவை கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க. சோ இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே எலெக்ஷன் காலகட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. எலெக்ஷன் டைம்ல எல்லார்கிட்ட இருக்க கண்ணியம் வாங்கி வச்சிருவாங்க. அதே மாதிரி திருடங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க போல. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த ஏரியால இருக்க எல்லா திருட்டு பசங்களையும் கூப்பிட்டு பேசுறாரு. கொஞ்ச நாள் நாங்க எல்லாருமே எலெக்ஷன் வேலையில பிஸியா இருப்போம். அந்த சமயம் உங்க வேலையை காட்டணும்னு நினைச்சீங்க, தொலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் இன்னும் வராம இருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. இப்ப ஹீரோவும் கார்ல மாசா என்ட்ரி எல்லாம் கொடுக்குறாரு. இவருக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க 5 பேருமே சேர்ந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அது என்னன்னா, இவங்க திருடங்கன்னு சொல்றது திருடங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி. இது வரைக்கும் இவங்க பெருசா என்ன பண்ணிருக்காங்க, ஒண்ணுமே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரிலாம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. என்ன அந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ நம்ம எப்படியாவது பெரிய ராபரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு ஐடியா சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் பண்ணலான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் சிரிக்கிறாரு. அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, பேங்க்குள்ள நுழையிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பேங்க்குள்ள நுழையிறது கஷ்டம் தான், அது சிட்டில மெயினா இருக்க பேங்க்ல நுழையிறது கஷ்டம், அப்படியே நுழைஞ்சாலும் திரும்பி வர்றது கஷ்டம். ஆனா கிராம பகுதியிலயும் நிறைய பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க்ல காசு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஈஸியா நம்ம கொள்ளை அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி பண்ணலான்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப பேங்கை பார்க்கணும்ல, இவங்களுமே ஒவ்வொரு கிராம பகுதியா அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஈஸியா திருடுற மாதிரி ஒரு பேங்கை பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேங்கோட பேர் தான் பேங்க் ஆஃப் பாக்கியலட்சுமியா இருக்கும். அதுதான் படத்தோட டைட்டிலாவும் வச்சிருக்காங்க. இப்ப உள்ள போகும்போது மாஸ்க் போட்டு போனோம், இந்த மாதிரி பண்ணணும், காசெல்லாம் தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லா பிளானுமே பக்கவா போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்றதை நேரடியா நமக்கு காட்டுறாங்க. இவங்க மாஸ்க் போட்டு பேங்க் நோக்கி வராங்கல்ல, கொள்ளையர்கள் பேங்க் நோக்கி வராங்கன்றது வாசல்ல இருக்க சிலருக்கு தெரிஞ்சிருது. அவங்க தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வேற பக்கம்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. போனா போயிட்டு போறாங்க. நம்ம பேங்க்ல இருக்கவங்களை லாக் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே பேங்க்குள்ள வந்துடுறாங்க. செக்யூரிட்டியை கதவெல்லாம் லாக் பண்ண சொல்றாங்க. அவருமே உள்பக்கமா கதவெல்லாம் லாக் பண்ணிடுறாரு. இப்ப அங்க இருக்க எல்லாரையும் கண்ணை காமிச்சு இவங்க மிரட்டுறாங்க. 2-3 கன்னு வச்சிருக்காங்க. அதை காமிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப இவர் மேனேஜரை கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒரு டைகர் மாஸ்க் தான் போட்டுருக்காரு. மேனேஜரை கூப்பிட்டு பேசுறாரு. காசை எடுத்துட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம், லாக்கர் ரூமுக்கு கூட்டு போன்ற மாதிரி மேனேஜர் மூலியமா லாக்கர் ரூமுக்கு வந்துடுறாரு. இப்ப மேனேஜர் இவங்க சொல்றதுனால லாக்கர் ரூமை ஓபன் பண்ணிடுறாரு. உள்ள பார்த்தா பெருசாலாம் காசு கிடையாது, ஒரே ஒரு பணக்கட்டு மட்டும் தான் இருக்கு. என்ன இவ்வளவுதான் காசு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ ஷாக்கிங்கா கேக்குறாரு. அதுக்கு பேங்க் மேனேஜர் இருக்கார்ல, ஏடிஎம்ல ஃபில் பண்றதுக்கு இப்பதான் நிறைய காசு அனுப்பி வச்சன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவ்வளோண்டு காசு இருக்கே, இதெல்லாம் நமக்கு பத்தாதே அப்படின்ற மாதிரி இவங்களுமே செம்மையா அப்செட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க பேங்குக்குள்ள நுழையும் போதே சில ஆளுங்க பார்த்தாங்கல்ல, இந்நேரத்துக்கு போலீஸ் வந்திருப்பாங்க, நம்ம போலீஸ் வரதுக்குள்ள கிளம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த கதவு கிட்ட வந்து ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட சொல்றாங்க. அந்த செக்யூரிட்டி ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஓபன் பண்ண முடியல. சில சமயம் இந்த கதவு ஸ்டக் ஆயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. எது ஸ்டக் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி இவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க. சரி நம்ம கிட்ட இருக்க கன்னை வச்சு அந்த லாக்கு பகுதியை ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவர் கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம்னு பார்க்கும்போது அந்த கன்னு வேலை செய்ய மாட்டேங்குது. சே இந்த கன்னு வேற சரி பண்ணுது அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. கன்னுல சில ப்ராப்ளம்லாம் இருக்கு போல. போலீஸ் வரதுக்குள்ள போகணும்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயத்துல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ அலாரத்தை அடிக்கிறாங்க. ஆக்சுவலா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு தகவல் போயிருச்சுல, போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இருந்தாலும் இப்ப உள்ள இருந்து யாரோ அலாரத்தெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அலாரத்தை அடிக்கிறது யாருன்ற மாதிரி இவரும் பார்க்கிறதுக்காக வராரு. அப்பதான் ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருந்து அலாரத்தை அடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அலாரத்தை அடிச்ச பொண்ணோட பேரு அர்பிதா அப்படின்றது. இவங்க தான் அலாரத்தை அடிச்சிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல. ஹீரோ பயங்கரமா திட்டுறாரு. அதே மாதிரி
பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. ஏற்கனவே போலீஸ் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் போலீஸ்ல எட்டு மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் ஏசிபி போல, இவர் பேர் அஜித் அப்படின்றது. இவரும் என்ன நிலவரம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இங்க வந்து ஆபீசர் இருக்காருல, விசாரிச்ச டீடைல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மொத்தம் 5 பேர் நுழைஞ்சிருக்காங்க போல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நபர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. சார் அந்த டீமோட ஹெட் நான் பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் தான் டீமோட ஹெட், நீ எப்படி சொல்ற, நடந்த விஷயத்தை தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு பென்னு கிடைக்காம இருக்கும். எல்லார்கிட்டயும் பென் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயும் பென் இருக்கான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஹீரோ பாக்கெட்ல பென் வச்சிருக்காரு, அதனால தான் இவர் கேக்குறாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, அது பென்னு மாதிரி இருக்கும், ஆனா பென் இல்லைன்னு சொல்றாரு. கத்தி மாதிரி ஏதோ ஒன்னு வச்சிருக்காரு போல. என்ன இவன் கத்திய வச்சுட்டு பேங்க்குக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அப்பயே இந்த நபர் ஷாக் ஆயிருப்பாரு. அதை வச்சுதான் சார் சொல்றேன், அவன் தான் ஹெட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீ தேவைப்பட வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் போகாத, எங்க கூடயே இருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உள்ள ஹீரோவும் டீமும் செம்ம அப்செட்ல இருக்காங்க. ஏன்னா காசும் பெருசா கிடைக்கல, இப்ப போலீஸ் கிட்ட மாட்டினா ஜெயில தான் இருக்கணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மாட்டி விட்ட பொண்ணோட பேர் அர்ப்பிதான்னு சொன்னல, அந்த அர்ப்பிதாவை பக்கத்துல இருக்க அலெக்ஸ்னு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, இருந்தாலுமே அவர் இருக்கார்ல, கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஹீரோவும் லைட்டா கவனிக்க தான் செய்யறாரு. இப்ப மணி 4 ஆகுது போல. அப்ப இங்க இருக்க ஒரு எம்ப்ளாயி இருக்கார்ல, சரி இது டீ டைம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் டீ குடிக்கணும் போல இருக்கு, எனக்கும் சேர்த்து போடுன்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. போடுறதுன்னு ஆயிடுச்சு, 5-6 டீயா போடுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இது எலெக்ஷன் டைம்ல, அதனால முக்கியமான மீடியா சேனல்லாம் அதை கவர் பண்றதுக்காக போயிருப்பாங்க. இந்த இடத்துல ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்றவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி வேலை பார்க்குற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு மதன் அப்படின்றது. இவர் ரொம்ப நேர்மையா தான் மீடியாவை ரன் பண்ணிட்டு இருக்காரு. மீடியா இல்ல, ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட இவர் பேட்டி எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி பொலிட்டீஷியன் நிறைய பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. எப்படி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அட்வைசரா ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரு ஸ்ருதி அப்படின்றது. அவங்க தான் ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காசு தந்து ஜெயிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவங்க டிஸ்கஷன் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நபர் இருக்கார்ல, சார் பேங்க் ஒரு டீம் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடிச்சுட்டு போறாங்கன்ற மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் கேஷுவலா இருக்காங்க. ஆனா எந்த பேங்க்னு தெரிஞ்சோன்னே இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேண்டிய காசு அங்க இருக்கு போல. அங்க காசே இல்லாத மாதிரி தானே காமிச்சாங்க, ஆனா இவங்களுக்கு வேண்டிய காசெல்லாம் அங்க இருக்கு போல. அதை நினைச்சு இவங்க எல்லாருமே பயப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ற நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே இருக்க ஏசிபி இருக்கார்ல, உங்களோட டிமாண்ட் என்ன சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே முதல்ல டீயை குடிச்சிட்டு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி டீ எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிக்கிற வேகத்துல ஹீரோ என்ன பண்றாருன்னா, போட்டிருக்க மாஸ்க ஓபன் பண்ணிடுறாரு. அதனால ஹீரோவோட ஃபேஸ் இங்க இருக்க எல்லாருமே பாத்துடுறாங்க. அச்சோ ஃபேஸ பாத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. நம்ம ஃபேஸ பாத்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸையும் ஓபன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி விடுறாரு. இப்ப இவங்க 5 பேரோட ஃபேஸையும் பாத்துடுறாங்க. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எழுதி போடுறோன்ற மாதிரி இவங்களும் பேப்பர்ல எழுதிடுறாங்க. இப்ப ஷட்டர் ஓபன் ஆகுது போல. ஷட்டர் மூலியமா இவங்களுமே அந்த சைடு போட்டுறாங்க. என்ன எழுதி போட்டிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரி மீடியா ஆட்கள்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன எழுதியிருக்காங்கன்னா, எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு அனுப்புங்க, எங்களுக்கு இந்த டிஷ் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. என்ன இதை போய் எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏசிபி கோவப்படுறாரு. சரி சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, ஏசிபி எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணிடணும், அவங்களை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மும்முரம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, ஏசிபியோட நம்பரை கண்டுபிடிச்சு ஏசிபிக்கு கால் பண்றாங்க. இப்ப ஏசிபி கிட்ட எங்களுக்கு என்னெல்லாம் வேணும்ன்றதை அப்புறமா சொல்றோம், முதல்ல சாப்பாடு தான் எங்களுக்கு முக்கியம், அதை ரெடி பண்ணி சீக்கிரமா அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. நீங்க கேட்ட எல்லாத்தையும் பண்றோம், சீக்கிரமா வெளியே வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் வெளியே போறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துடுறாங்க போல. இவங்களுமே அந்த சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே இவர் சாப்பாடு தந்துடுறாரு. இங்க ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே தந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் லைட்டா அர்ப்பிதாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அவங்களுக்கு பக்கத்துல பேசுற மாதிரி உட்காந்துடுறாரு. அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் இவர் நிறைய பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் இவங்க கன்னை எப்படி வாங்கினாங்கன்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ராபரி பண்ண போறோம்னு ஆயிடுச்சு, கன்னு வேணும்ன்ற மாதிரி இவங்களும் ஒரு ஏஜென்ட்டை பார்த்து வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட கன்னு வச்சிருக்காரு. ஒவ்வொரு கன்னா காமிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே இந்த கன்னு என்ன விலை வரும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. 30,000 ரூபாய்ன்ற மாதிரி சொல்றாரு. 30,000 ரூபாய் ரொம்ப சீப்பா இருக்கே, நம்ம 1க்கு 2 வாங்கிடலான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அதுக்கு அவர் இருக்கார்ல, சொந்தமாலாம் நீங்க வச்சுக்க முடியாது, ஒரு நாள் வாடகை மட்டும் 30,000 ரூபாய்னு சொல்றாரு.
இது ஒரு நாளைக்கு 30,000 ரூபாயா? அவ்வளவு காசுலாம் எங்க கிட்ட இல்ல, இன்னும் சீப்பான விலையில கன்னை காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அவர் 20,000 ரூபாய் கன்னை காட்டுறாரு, அதுவும் எங்க கிட்ட காசு இல்ல, இன்னும் கம்மியா காட்டுங்கன்னு கேக்குறாங்க. இப்படி கம்மி பண்ணி 1000 ரூபாய் கிட்ட வந்துடுறாங்க. அதனால அவர் டென்ஷன் ஆகி இந்த கன்னை நீங்க சும்மாவே வச்சுக்கோங்க, இந்த கன்னுல சில பிரச்சனை இருக்கு, இந்தாங்க 2 புல்லட் அப்படின்ற மாதிரி 2 புல்லட்டை மட்டும் தராரு. அந்த ஒரு கன்னை இவங்க வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. இவங்க கையில வச்சிருக்க ஒரு கன்னுல பெரிய பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நமக்கு இந்த சீன் மூலியமா காட்டுறாங்க. இப்ப ஹீரோ அவங்க கிட்ட பேசுற ஆர்வத்துல என்ன பண்றாருன்னா, பாக்கெட்ல இருக்க கன்னெல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கவனிக்கிறாங்க. ஒரு பொலிட்டீஷியனோட நிறைய காசு தான் இந்த பேங்க்ல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு போல. அதை பத்தி இந்த ஏசிபிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பொலிட்டீஷியன் இருக்கார்ல, அந்த பேங்க்ல எவ்வளவு காசு இருக்குன்றது உனக்கு தெரியும்ல, அந்த காசுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, வேணா டீம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. இல்ல சார், நானே இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி சொல்றாரு. சீக்கிரமா சமாளின்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் சொல்றாரு. இந்த சைடு ஹீரோ இருக்கார்ல, இந்த பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. கண்ணெல்லாம் செவந்துருச்சுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க தானே அடிச்சீங்கன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவரோட தோல்ல சாயலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவரோட தோல்ல சாஞ்ச மாதிரி தூங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸும் மயக்கமாகறாங்க. இந்த இடத்துல இருக்க எல்லாருமே மயக்கமாகறாங்க. அந்த ஏசிபி ஒரு ஐடியா பண்ணிருப்பாரு. இவங்களுக்கு சாப்பாடு அனுப்புனார்ல, அந்த மயக்க மருந்தை கலந்துருப்பாரு. ஹீரோவை தவிர எல்லாருமே சாப்பிட்டிருப்பாங்க. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசின மும்மரத்துல சாப்பிட்டிருக்க மாட்டாரு. இப்ப இந்த ஏசிபி இருக்கார்ல, சார் இந்நேரம் அவங்க எல்லாருமே மயங்கி இருப்பாங்க, இப்ப உள்ள போய் நான் இந்த விஷயத்தை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சூப்பரியா அப்படின்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியனும் ஏசிபியை பாராட்டுறாரு. இப்ப ஏசிபியும் டீமும் உள்ள போலாம் நினைக்கிறாங்க. ஐயோ, போலீஸ் உள்ள வர போறாங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எழுப்புனா ஃப்ரெண்ட்ஸும் எந்திரிக்க மாட்டாங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இப்ப போலான்ற மாதிரி ஏசிபியும் டீமும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கண்ணாடி இருக்கிற பகுதி கிட்ட வந்துடுறாரு. சோ அங்க இருந்து ரிஃப்ளெக்ஷன் மட்டும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோ ஒருத்தரை மிரட்டி கூட்டு வந்திருக்காரு போல. பக்கத்துல வந்தீங்கன்னா இவனை சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் ஹீரோ மிரட்டுறாரு. இவங்களுமே பயந்து அங்கேயே நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை மீறியும் ஏசிபி போலான்னு டீம் கிட்ட சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்க முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஷூட் பண்ணலான்னு பார்த்தா கன் அப்பன்னு பார்த்து வேலை செய்யல. கஷ்டப்பட்டு இவரை ட்ரிகரை பிரஸ் பண்ணும்போது கன்னு ஷூட் ஆயிருது. அங்க இருக்க நபர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்கள் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஏசிபி வேற வழி இல்லாம ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நிக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருக்க ஹீரோவும் எல்பி விடுறாரு. இந்த இடத்துல ஒரு ட்ரீம் சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க கூட டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிச்செல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப குருன்ற ஒரு பையனை காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பேங்க்ல ராபரி நடக்கும்போது ஒரு பெரியவர் அங்க இருந்து வெளியே வந்திருப்பாரு. அந்த பெரியவர் கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் இவன் கேட்டு வாங்கிட்டு இருக்கான். கியூரியாசிட்டியில தான் இந்த மாதிரி கேட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு இருக்கான் போல. அப்பதான் ஏற்கனவே காமிச்ச மதன் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது ஒரு யூடியூபரை காமிச்சாங்கல்ல, அவர் இந்த இடத்துக்கு வராரு. அவரை பாக்குற குரு செம்மையா பாராட்டுறான். சார், உங்க வீடியோலாம் நான் ரெகுலரா பார்ப்பேன் சார், எனக்குமே இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி இவன் கண்டுபிடிச்சிருக்க சில விஷயங்களை சொல்றான். அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாஸ்க் போட்டு போயிருக்காங்கல்ல, அவங்களோட கேரக்டர் எப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிருக்கன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் கிட்ட விஷயம் இருக்கும் போலியே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. என்னோட அசிஸ்டண்டா கொஞ்ச நாள் வேலை பாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த ஏசிபியால அவங்கள பிடிக்க முடியல, அதை பத்திலாம் அந்த பொலிட்டீஷியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நைட் என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா இப்பதான் காட்டுறாங்க. ஹீரோ யாரை கூட்டு வந்து ஷூட் பண்ணாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை ஹீரோவே இந்த போலீஸ் கிட்ட ரிவீல் பண்ணிருப்பாரு. அது என்னன்னா, பேங்க்ல எல்லாம் வந்து ஒரு போட்டோ மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, மனுஷன் நிக்கிற மாதிரி போட்டோ வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு போட்டோ இவரோட கண்ணில் பட்டிருக்கும். அந்த போட்டோவை தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு. மனுஷ மாதிரி ஷூட் பண்ணோன்னா வெல்ற மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. சோ ஒரு போட்டோ வச்சு தான் ஏமாத்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருது. இப்ப ஏசிபி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு எந்த உயிரும் போல, ஆனா திரும்பி வரதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இப்போ ஒழுங்கான சாப்பாடு அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வேற வழி இல்ல, ஒழுங்கான சாப்பாடு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஈரனை மட்டும் இவர் பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த பேங்க்ல இருக்க 2 பேர் சோஷியல் மீடியாவை பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க போல. சார், இங்க இருந்து நீங்க வீடியோ மட்டும் போட்டீங்கன்னா நீங்க தான் அடுத்த கொஞ்ச நாள் நியூஸே, ஏன்னா இப்ப எலெக்ஷன்ன்றதுனால யாருமே உங்களை கண்டுக்காம இருக்காங்கன்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். இங்க இருந்து நம்ம வீடியோ போட்டா என்ன, அந்த வீடியோல காசு கேட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வீடியோ எடுங்கன்ற மாதிரி ஹீரோவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்தே லைவ்ல வீடியோ போடுறாங்கன்ற மாதிரி மக்களும் இதை கவனிச்சிட்டு இருக்காங்க. மக்களுக்கு பெருசா போய் சேரல, இந்த வீடியோ மூலியமா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நாங்க பேங்க கொள்ளையடிக்கலாம்னு வந்தோம், இங்க காசே இல்ல, எங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்னு கேட்கிறோன்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. 5 இல்ல 7 இல்ல 10 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே இருக்காரு. இவர் கோடியில கேட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இவர் இருக்கார்ல, 25 லட்சம் ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன இவனுங்க இப்படி இருக்காங்க, 25 கோடி கேட்பாங்கன்னு பார்த்தா 25 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க.
இவங்க எல்லாருமே காமெடி பீஸ் அப்படின்றது வெளியே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க போட்டுட்டு இருக்க வீடியோ எல்லாத்தையும் அந்த சம்பந்தப்பட்ட பொலிட்டீஷியனும் பார்த்துட்டு இருக்காருல. இப்பதான் பொலிட்டீஷியனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம மறைச்சு வச்சிருக்க காசை பத்தி அவனுக்கு தெரியல, அப்படி தெரியாம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே இந்த வீடியோவை பார்த்து ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுவும் நடக்க மாட்டேங்குது. அப்பதான் ஒரு மின்மினி பூச்சி இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவை கிராஸ் பண்ணி போகுது. இந்த மின்மினி பூச்சி எங்க போகுதுன்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்றாரு. லாக்கர் ஒரு இடத்துல இருக்குல்ல, அதுக்கு அடியில தான் இது போகுது. அடியில இடம் இருக்கா என்னன்ற மாதிரி இவருமே அந்த லாக்கரை தள்ளி பாக்குறாரு. அடியில பார்த்தா ஒரு கேட் மாதிரி இருக்கு. இது என்ன கேட் அப்படின்ற மாதிரி இவருமே மேனேஜர் கிட்ட கேக்குறாரு. மேனேஜருக்கும் அந்த அர்ப்பிதான்ற பொண்ணுக்கும் தான் இந்த லாக்கரை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அக்கவுண்ட்ஸ் வேலை எல்லாம் பாக்குறாங்கல்ல, அதனால தெரிஞ்சிருக்கு போல. இப்ப ஹீரோவும் டீமும் உள்ள இறங்கி வராங்க. ஒரு சைடு பார்த்தா 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்லாம் இருக்கு. அதாவது செல்லாத நோட்லாம் அந்த இடத்துல இருக்கு. இன்னொன்னு பக்கம் பார்த்தா புது 2000 ரூபாய் நோட்லாம் இருக்கு. இவ்வளவு காசான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சந்தோஷப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கவனம் கொஞ்சம் செதறுது. அந்த டைம் மேனேஜர் இருக்கார்ல, இவங்களை இதே ரூம்ல லாக் பண்ணிட்டு வெளியே போயிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. அர்ப்பிதா பொறுமையா வான்ற மாதிரி அர்ப்பிதாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அசரும் போது இவர் கதவை சாத்திடுறாரு. அச்சச்சோ கதவை சாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அவருமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஒரு கார்ல வந்திருப்பாங்க. அந்த காரை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கலாம். அந்த கார் யாரோடதுன்றதை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஏசிபி அவரோட அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத குரு கவனிக்கிறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் இப்ப மதனுக்காக வேலை பார்க்கறாருல, மதன் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. சரி நீங்க ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல, அவங்க ரெண்டு பேர் இதை தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் மதன் கிட்ட சொல்றாரு. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மதன் ஏத்துக்கிறாரு. அவங்கள சாமர்த்தியமா லாக் பண்ணிட்டோன்ற மாதிரி மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அர்ப்பிதா மட்டும் கொஞ்சம் சோகமாவே இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்ப மேனேஜர் இருக்கார்ல, உங்க எல்லாரையும் நான் தான் காப்பாத்தினேன், இப்ப ஷட்டரை ஓபன் பண்ணலான்ற மாதிரி ஷட்டர் கிட்ட எல்லாம் வந்துட்டு இருக்காரு. இப்ப ஷட்டர் ஓபன் ஆகுறத வெளியே இருக்க போலீஸுங்களும் கவனிக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி மும்மரமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஓபன் ஆயிட்டு இருக்க ஷட்டர் திரும்பி க்ளோஸ் ஆயிருது. என்ன க்ளோஸ் ஆயிருச்சுன்னு பார்த்தா அர்ப்பிதா தான் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப கன்னை காமிச்சு உள்ள இருக்க எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன கன்னை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கா, இவளும் அந்த கேங்ல ஒருத்தி போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அர்ப்பிதா இப்படி பண்றேன்னு மேனேஜர் கேட்கிறாரு. ஆனா இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப அவங்களாம் மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாருமே வெளியே வந்துடுறாங்கல்ல. இந்த மேனேஜர் மேல கொலை வெறியில இருக்காங்க. மேனேஜரும் ரொம்ப பயப்படுறாரு. ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா கோவத்துல ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி அந்த மேனேஜரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் டீமுக்கும் அர்ப்பிதா எதுக்கு காப்பாத்தினாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அர்ப்பிதா இவங்க டீமை சேர்ந்தவங்களாம் கிடையாது. இவ எதுக்கு நம்மள திடீர்னு காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம கூட லவ் ஏற்பட்டுச்சு போல, அதனால தான் காப்பாத்திட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீ எதுக்காக என்ன காப்பாத்தினன்னு கேட்கிறாரு. இவங்க காரணத்தை சொல்லாம இழுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி புரியுது புரியுது அப்படின்ற மாதிரி இவரும் சிரிக்கிறாரு. அதாவது லவ்னால தான் என்ன காப்பாத்திருக்கேன்னு எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா வேற ஏதோ ஒரு காரணத்தினால தான் காப்பாத்திருக்காங்க போல. இப்போதைக்கு என்ன காரணத்துக்காக காப்பாத்தினாங்க அப்படின்றது தெரியல. இந்த அர்ப்பிதா மக்களை பயமுறுத்துறதுக்காக மேல பார்த்து ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்ப தெரியாதனமா தவறி கீழே விழுந்து இவங்களோட கால்ல அடிபட்டிருக்கும். கால்ல அடிபட்டிருக்கல, இருங்க நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. உனக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி ஏசிபி ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஹீரோ இருக்கார்ல, இங்க இருந்து நாங்க நல்லபடியா தப்பிக்கணும், அதுக்காக சில ஏற்பாடை நீங்க பண்ணணும். வாசல் கிட்ட 2-3 காரை நிறுத்தணும். இதை தாண்டி இந்த பகுதியில சில கப்பல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணணும். அது மூலியமா தான் நாங்க தப்பிக்க போறோம்ன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த மதனும் அசிஸ்டன்ட் குருவும் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எப்படி கேட்கறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்பதான் இந்த மதன் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த மதன் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன்னு ஏசிபி கிட்ட போனை வாங்கியிருப்பாரு. அந்த போன்ல அவர் பேசுற எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணிருப்பாரு. அப்படிதான் கேட்டுட்டு இருக்காருன்னு தெரிய வருது. ஹீரோ டைம் லேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. மத்தபடி தப்பிக்கிறதுக்கு ஹீரோ வேற ஒரு பிளான் வச்சிருக்காரு போல. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி இந்த மேனேஜரை போட்டு அடிக்கிறாங்க. இவ்வளவு காசு இங்க இருக்குன்னா யாரோட காசு, எதனால இங்க இருக்கு, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. இப்ப மேனேஜரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய காசை மறைச்சு வைக்கணும், எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி பேங்க்ல எல்லாம் கூட்டமே இருக்காது, ரொம்ப சேஃப்டி, நம்ம நினைக்கிறப்ப காசை எடுத்துக்கலான்றதுக்காக பேங்க்குக்கு அடியில இவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் ஹீரோ கிட்ட கிடைச்சிருக்கு. இப்ப ஹீரோக்கு அதை பத்தி தெரிஞ்சதா என்னன்னு தெரியாம அவங்களுமே பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை தெரிஞ்சாலும் அவனுங்க அந்த காசை எடுக்க கூடாது, அவனுங்க கிட்ட இருந்து அந்த காசெல்லாம் நம்ம மீட் எடுக்கணும், அப்பதான் இந்த எலெக்ஷன்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக ஒரு லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய குப்பெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா பல்கா ஒருத்தர் கொண்டு போறதுக்காக வருவார் போல. அந்த மாதிரி குப்பை ரொம்ப சேர்ந்துருச்சு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ரொம்ப குப்பை சேர்ந்துருச்சு, ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு, நீங்க போலீஸ் கிட்ட பேசி கிளியர் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை கேட்டோன்னே இவருக்கும் ஒரு ஐடியா வருது. வெளியே இருக்க போலீஸை பொறுத்த வரைக்கும் இங்க இவ்வளவு காசு இருக்கிறதுலாம் தெரியும்.
தெரியவே தெரியாது. இப்ப இந்த குப்பை எல்லாமே கருப்பு கலர் கவர்ல இருக்கு. குப்பையெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ள காசை போட்டு அனுப்பிட்டா என்ன, அவன் வண்டிக்காரன் வெளியே எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம வாங்கிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால இவங்க குப்பையெல்லாம் வச்சா என்ன ஆகும்ன்றத யோசிச்சு பாக்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியே இருக்க ஏசிபி குப்பையா இருந்தாலும் பரவாயில்லன்னு செக் பண்ணிட்டா என்ன பண்றது, அதனால இந்த பிளான் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க உண்மையான குப்பையை மட்டும் அனுப்பி வச்சிடுறாங்க. சோ வேற ஏதாவது பிளான் தான் காசு எடுத்துட்டு போறதுக்கு யோசிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவை ஸ்டார்டிங் ஒரு போலீஸ் அசிங்கப்படுத்தினார்ல, இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா அன்னைக்கு ஒரு லாயர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு, காரை கொண்டு வந்திருப்பாரு. இப்ப கார் மிஸ் ஆகுது, உங்க ஸ்டேஷன்ல கொண்டு வந்த கார் மிஸ் ஆகுது, நீங்க தான் பொறுப்புன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் இவர் ரொம்ப திட்டினார்ல, அதனால போகும்போது அவங்க தான் காரை சுட்டுட்டு போயிருப்பாங்க. அவனுங்க வேலை தான் போல, கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. மதன் கிட்ட குருன்ற ஒருத்தர் ஹெல்ப்பர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, என் ஊர்ல திருவிழா சார் நான் போகணும்னு சொல்றாரு. சரி போய்க்கோ அப்படின்ற மாதிரி மதனுமே அவர் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் காசை எப்படி வெளியே கொண்டு போறது, சாமர்த்தியமா வழியை கண்டுபிடிச்சு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நீங்க எல்லாருமே எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த காசு எல்லாத்தையும் சுருட்டி சுருட்டி வைக்கணும், இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா போகும்போது உங்களை லைட்டா கவனிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வேற வேலை இல்ல நாங்க பண்றோம்ன்ற மாதிரி இவங்களும் காசெல்லாம் சுருட்டுறாங்க. அர்ப்பிதா கிட்ட அடிக்கடி ஒருத்தர் எல்லை மீறி நடந்துட்டு இருக்காருல, இதை ஹீரோவும் கவனிக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் அர்ப்பிதா கிட்ட கேட்கிறாரு. அர்ப்பிதா சில விஷயங்களை சொல்றாங்க. அர்ப்பிதாவோட அப்பா இருக்காருல, அந்த அலெக்ஸோட அப்பா கிட்ட நிறைய காசு வாங்கியிருப்பாரு. அது மூலியமா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவன் டீல்லாம் பேசியிருப்பான். அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம மேலதான் விருப்பம்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அதனால ஹீரோ இருக்காருல, உனக்கு சேர வேண்டிய காசை நான் தரேன், இதுல இருந்து எடுத்து தரேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டு அவன் டென்ஷன் ஆயிடுறான். என்னமோ உன் காசை தர மாதிரி பேசிட்டு இருக்க, நீயே ஒரு திருட்டு பையன், இங்க இருக்க காசு உன் காசாடா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். என்னையா திருட்டு பையன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, அந்த அலெக்ஸ் கூட சண்டைலாம் போடுறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு அர்ப்பிதா சொல்றாங்க. இவர் கேட்காம சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அர்ப்பிதா இருக்காங்கல்ல, அந்த அலெக்ஸ் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, அவன் உண்மையை தானே சொன்னான், நீ திருடன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. நீ போய் என்ன இப்படி சொல்லிட்ட, நீ என்ன லவ் பண்றல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நீ ஒரு திருடன், நான் உன்னை போய் எப்படி லவ் பண்ணுவேன் சை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இவங்க ஹீரோவை திட்டிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. குறிப்பா மேனேஜர் ஷாக் ஆகுறாரு. நீ என்னமா அவனை போட்டு இப்படி திட்டிட்டு இருக்க, நீங்க ரெண்டு பேருமே ஒரே டீம், பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். அப்ப ஏற்கனவே இவனை உனக்கு தெரியாதா, இவனை ஏற்கனவே உனக்கு தெரியாதுன்னா எதுக்காக இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே காரணத்தை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பொலிட்டீஷியன்ஸ் இங்க காசை வைக்கலாம்னு நினைக்கும் போது இவங்களுமே அதுக்கான வேலையை பண்ணிருப்பாங்க. விருப்பமே இல்லாம தான் அந்த வேலையை பண்ணிருப்பாங்க. அந்த பொலிட்டீஷியன் எல்லாருமே ஏமாத்தி சம்பாரிச்ச காசு தானே, அது மக்களோட காசு, மக்களுக்கு தான் போகணும், அவங்களுக்கு போக கூடாதுன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஹீரோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசினதுக்கான காரணம் இப்பதான் தெரியுது. எப்படியே இந்த காசெல்லாம் நீங்க வெளியே கொண்டு போக போறீங்கல்ல, இந்த காசு மூலியமா ஏழை மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்றத சொல்லிடலாம், அது மூலியமா அவர் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்த காசு ஏழைங்களுக்கு உதவட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில தான் அப்படி பண்ணிருப்பாங்க. இதனால தான் அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் உடஞ்சு போயிடுறாரு. லவ் கிவன் நம்ம யோசிச்சோம், எதுவும் கிடையாது போல அப்படின்ற மாதிரி இவர் அழுதுகிட்டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் சொன்ன வேலையை எல்லாருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது காசெல்லாம் சுருட்டி வைக்க சொன்னார்ல, அந்த மாதிரிலாம் சுருட்டி சுருட்டி வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் இருக்கார்ல, நம்மளே ஏழை தான், நம்மளுக்கே ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு, நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒய்ஃப் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா, எனக்கு பென்ஷன் காசு மட்டும்தான் வருது, அந்த காசை வச்சு என்னோட ஒய்ஃபை பார்த்துக்க முடியல, இதுல இருந்து கொஞ்சம் காசை தந்தா நல்லா இருக்கும் பா தம்பி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோக்கு நிறைய காசு கிடைக்க போது, அதுல ஒரு பங்கு இவருக்கு தந்தா என்னன்னு யோசிக்கிறாரு. சரி இந்தாங்க இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்கன்னு கொஞ்சம் காசை எடுத்து தந்துடுறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க வேற ஒருத்தர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் எல்லாம் பண்ணி நிறைய காசை இழந்திருப்பாரு போல, இதுல இருந்து கொஞ்சம் காசு தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோ அவருக்கும் தரலான்னு முடிவெடுக்கிறாரு. இப்ப நிறைய பேர் இந்த இடத்துல கொஞ்சம் காசு தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் காசு கமிஷன் மாதிரி இவர் தரலான்னு நினைச்சிருப்பாரு. இப்ப அவங்க கஷ்டத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துக்க சொல்றாரு. இப்ப ஏசிபியோட டீம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க பேங்க் ராபரி பண்றதுக்காக கார்ல வந்தாங்கல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும். அதுல மொத்தமா 6 பேர் இருக்காங்க. நமக்கெல்லாம் 5 பேர் தானே காட்டுறாங்க, ஆனா மொத்தம் 6 பேர் இருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. அப்ப 5 பேர் தான் உள்ள போயிருக்காங்க, ஒருத்தன் வெளியே இருக்கான் போல. வெளியே இருக்கவன் இப்ப கூட உள்ள இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட பெண்ணு கேட்ட நபர் இருக்கார்ல, சார் நான் உள்ள இருக்கும் போது சில போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன், அதுல அந்த 6வது நபரும் இருக்கான்ற மாதிரி 6வது நபர் யாருன்றத காமிச்சிடுறாரு. இவனை தேடணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்மே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அர்ப்பிதா கிட்ட ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நான் ஒன்னும் சாதாரணமா திருடனா மாறல, எனக்குமே இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நீங்க கஷ்டத்தோட இருக்கீங்க, நான் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரதுக்காக
இந்த திருட்டு வேலை பண்றேன். நான் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன திருட்டு தான் பண்ணேன். இவ்வளவு பெரிய திருட்டை இப்பதான் பண்ணேன். நான் ரொம்ப திருடலாம் கிடையாதுன்றத புரிய வைக்கிறாரு. கொஞ்சம் எமோஷனலா இவரோட கதையெல்லாம் இவர் ஷேர் பண்றாரு. இப்ப திருவிழா நடக்கிற பகுதியை காட்டுறாங்க. குரு இந்த இடத்துல இருக்கும்போது மதன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. குரு, உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். நீ தான் அந்த 6வது நபர்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. ஏன்னா போலீஸுங்க டிஸ்கஸ் பண்ற எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி 6ஆவதா ஒருத்தன் இருக்கான்றது தெரிய வந்திருக்கும். அந்த 6வது நபர் நீதான்ற மாதிரி சொல்றாரு. காரணம் போட்டோவா அவங்க பார்த்தாங்கல்ல, அந்த போட்டோ இவருக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு குரு தான் 6வது நபர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. நமக்குமே 5 பேர் வந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வரும்போது இவன் என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி புதுசா ஒருத்தரை கூட்டு வந்திருப்பாரு. அதாவது இந்த குருவை கூட்டு வந்திருப்பாரு. குருவை யூஸ் பண்ணி தான் இந்த ராபரி பண்ணிருப்பாங்க. குரு வெளியே இருந்து அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். குரு என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா காசை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி காசு தூக்குறது அவ்வளவு சுலபம்லாம் கிடையாது, வேற ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி மதன் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா மதனை பொறுத்த வரைக்கும் ஏசிபியோட காலை ஒட்டி கேட்டார்ல, அது மூலியமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏசிபி அந்த காசை தூக்குறதுக்காக ஒரு பிளான போட்டிருப்பாரு. அதனால தான் ஏசிபி ஸ்டார்டிங்ல இருந்தே பதட்டமா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏசிபிக்கு பொலிட்டீஷியன் மூலியமா காசு இருக்கிறது தெரியும்ல, பொலிட்டீஷியனை ஏமாத்தி அந்த காசை நம்ம தூக்கணும்னு ஒரு கணக்கு போட்டிருப்பாரு. இதுக்காக ஒரு 5-6 பேரை செட் பண்ணிருப்பாரு. அந்த 5-6 பேரு ஒரு காலியான பகுதியில இருந்து குழிய தோண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் வழியா உள்ள நுழைஞ்சு காசை தூக்கிடலான்ற மாதிரி வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வழியிலேயே ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறை இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் லேட் ஆயிருக்கும். அதுக்குள்ளதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நுழைஞ்சிட்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸால காசெல்லாம் வெளியே கொண்டு வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காசை வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி குரு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பேங்க்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்ப பேங்க்குள்ள இருந்து எல்லாருமே மொத்தமா வந்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே மொத்தமா வராங்கன்னு ஏசிபியும் ஆளுங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க வரதுக்கான காரணம் என்னன்றதை ரிவீல் பண்றாங்க. உள்ள ஹீரோ இருக்கார்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்த மாதிரி போலாம், நாங்களும் எங்களோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உங்க கூடயே வந்துடுறோம், எங்களை காட்டி கொடுக்காம இருங்க, நாங்க காசெல்லாம் சாமர்த்தியமா வெளியே போக வச்சிருவோம், அந்த காசெல்லாம் உங்களுக்கும் தரோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோ சொன்ன பிளாஷ்பேக் எல்லாம் கேட்டு லைட்டா ஃபீலும் பண்ணிருப்பாங்க. அதனால சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வரதுனால யாரு திருடங்க அப்படின்றது ஏசிபிக்கு தெரியல. யாரு திருடங்கனே தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியும் காசு வெளியே போல அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. ஹீரோ டைகர் மாஸ்க் தானே போட்டிருந்தாரு. இவர் சட்டுன்னு டைகர்னு கூப்பிடுறாரு. ஹீரோ திரும்பி பாத்துறாரு. இது மூலியமா ஹீரோ தான் டைகர்னு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் மாட்டினா கூட சரி, உங்களுக்கான காசு உங்களுக்கு வரோன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவை அடிச்சிட்டு இருக்கவங்க உன் டீம் எங்கன்னு கேக்குறாங்க. இவர் காட்டி கொடுக்க மாட்டாரு. ஆனா டீமை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரா முன்னாடி வராங்க. நாங்க தான் டீம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ எமோஷனலா பேசினார்ல, அதனால அர்ப்பிதாக்கு லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஹீரோ கிளம்பலாம்னு நினைக்கும் போது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ அடி வாங்குறாரு, ஃப்ரெண்ட்ஸும் அடி வாங்குறாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் லாக் பண்ணி கூட்டு போறதுக்கு வேன் வந்துருது. இப்ப வேன்ல ஏறுறதுக்காக போகும்போது ஹீரோ இருக்கார்ல, உள்ள இருக்கிறத சேஃப் பண்ணிட்டோம்னு யோசிக்காத, ஏன்னா உள்ள இருக்கிறத ஏற்கனவே நாங்க தூக்கிட்டோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எது தூக்கிட்டியா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏசிபி ஷாக் ஆகுறாரு. இப்ப ஏசிபி இருக்கார்ல, வேகமா உள்ள ஓடி வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு காசு கூட காணோம். எல்லாத்தையும் எப்படியே தூக்கிட்டு இருக்காங்க. எப்படி தூக்குனாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. காசு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்கன்னு மதனுக்கும் தெரிய வருது. எப்படா அவன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு குரு கிட்ட கேக்குறாரு. குருவும் எப்படி பண்ணாங்கன்றத சொல்றாரு. ஆனா இப்ப நமக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க, பின்னாடி தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஹீரோ அந்த காசை தூக்குறது மட்டும் பிளானா வச்சிருக்க மாட்டாரு. இந்த காசை வச்சிருந்த பொலிட்டீஷியனை எக்ஸ்போஸ் பண்ணோன்றத பிளானா வச்சிருப்பாரு. அதனால உள்ள ஒரு வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ இப்ப நியூஸ் சேனலுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு போல. நியூஸ் சேனல் அந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் அவங்க பேர்ல ஒவ்வொரு அமௌண்ட்டை வச்சிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் ஹீரோயின் தானே பண்ணாங்க. ஹீரோயினை மிரட்டி கேட்கிற மாதிரி இந்த டீம் ஒரு டிராமா பண்ணிருப்பாங்க. அதாவது ஹீரோயின் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதை பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் மிரட்டி கேட்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணி யாரெல்லாம் எவ்வளவு காசெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, எப்படிலாம் ஏமாத்தினாங்கன்ற எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அதை பத்தி இந்த மதன்மே இவரோட யூடியூப் சேனல்ல பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஜெயிக்க வைக்க முடியாதுன்றது ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருது. ஆக்சுவலா ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் மத்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி காப்பாத்துறாங்க. இவங்க எந்த தப்பும் பண்ணலன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆக மொத்தத்துல ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாருமே சேர்ந்த மாதிரி காப்பாத்திடுறாங்க. மதனை பொறுத்த வரைக்கும் நேர்மையா நியூஸ் எல்லாம் போடுறாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி குருவுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பேசுறதுக்காக வராங்க. அது என்னன்னா, ஹீரோவும் டீமும் சேர்ந்து நிறைய காசை தூக்குனாங்க பாத்தீங்களா, அந்த காசுல ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு தரோம் சார், உண்மையான நியூஸை உண்மையா நீங்க கொண்டு போங்க, நேர்மையா உங்க விஷயத்தை பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இந்த காசு கூட வேணான்னு சொல்றாரு. அப்படி சொல்லாதீங்க சார், இந்த காசை வச்சு பெரிய சேனலை ஆரம்பிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் காசு எப்படி தூக்குனாங்க அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க.
ஹீரோக்கும் காசை எப்படி வெளியே கொண்டு போறதுன்றது குழப்பமா தான் இருக்கு. அப்பதான் ஹீரோ இருக்கார்ல, ஒரு சின்ன ஓட்ட வழியா எலி வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. சோ இது மூலியமா தான் நம்ம காசை வெளியே கொண்டு போனோன்ற மாதிரி அந்த எலியை பிடிச்சிடுறாரு. எலியை பிடிச்சவர் என்ன பண்றாருன்னா, எலி உடம்புல ஒரு நூலை கட்டிடுறாரு. அந்த நூல் மூலியமா எலியை வெளியே போக வைக்கணும்னு யோசிக்கிறாரு. வெளி சைடு குருவை வர வச்சிருப்பாரு. குருவை வெளி சைடு ஃபுட் மாதிரி ஏதாவது வச்சிருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபுட்டோட ஸ்மெல்லுக்கு எலி இருக்குல்ல, 500 மீட்டர் டிராவல் பண்ணி வெளியே இருக்க ஒரு வாட்டை கிட்ட வருது. அந்த வாட்டை கிட்ட தான் குரு இருப்பாரு. குரு இருக்காரு பாத்தீங்களா, அந்த கயிறை பிடிச்சுக்கிறாரு. அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கயிறுல ஒவ்வொரு அமௌண்டா கட்டி அனுப்புறாங்க. ஏற்கனவே ரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ரவுண்ட ஜாயின் பண்ணி அனுப்புறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மொத்த காசையும் அந்த சைடுல இருந்து குரு எடுத்திருப்பாரு. இப்படிதான் உள்ள இருக்க காசெல்லாம் வெளியே எடுத்தாங்கன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இப்ப இந்த மதனுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தரலாம்னு நினைக்கிறாங்க. இதை தாண்டி கஷ்டப்படுற எல்லாருக்குமே ஒவ்வொரு அமௌண்ட்டை தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.